வுட்டில் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல மட்டும் டிசைன் இருக்கும். ஸ்டீலில் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளேயும் இதே டிசைன் இருக்கும். அதாவது இந்த டோருடைய பேக் சைடும் இதே டிசைன் இருக்கும். இது 7,900 எஃப்ஆர்பி டோரே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்குலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா WPC டோர் மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க அப்படின்னா அதை விட பெட்டரான ஒரு டோர் வேணும்னா நீங்கள் வந்து எஃப்ஆர்பிக்கு போகலாம். இந்த ஸ்டீல் டோரோ எஃப்ஆர்பி டோரோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிக்ஸிங் சார்ஜஸ்லாம் தனி கிடையாது. அவங்களே வந்துட்டு அளவெடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறதும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மெயின் டோர் என்ன கலரில் வாங்குறீங்களோ அதே கலரில் கூட உங்களுக்கு விண்டோவில் பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. சேஃப்டி கிரில் ஃப்ரண்ட்டில் வரும், அதுக்கு உள்ளே வந்து மெயின் டோர் வரும். அந்த மாதிரியான ஒரு டோர். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டோரியிலலாம் போட்டுருந்துருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸ்டீல் டோருடைய இன்னாகரேஷன் ஃபங்க்ஷனுக்காக நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக நம்ம வந்திருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையுடைய கிட்டத்தட்ட பார்டர் சொல்லலாம், செங்கல்பட்டில் மறைமலை நகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்தும் இங்கேருந்து வரலாம், செங்கல்பட்டு இந்த மாதிரி நியர்பை ஏரியாவில் இருந்தும் இங்கே வந்து பார்க்கலாம். ஹவாய் ஸ்டீல் டோர் இந்த ஷோரூமுடைய ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏற்கனவே இவங்களுடைய வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வீடு பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுக்குமே இவங்களுடைய மெயின் டோர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம நிறைய வீடுகள் போய் பார்த்து வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வுட் டோர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய பேர் ஸ்டீல் டோரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பொள்ளாச்சியில் பார்த்த ஒரு வீடுலையும் ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம கும்பகோணம்ல கூட ஒரு வீடு பார்த்துருந்தோம், மெயின் டோராகவே ஸ்டீல் டோரையும் அங்கேயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மேலே சேஃப்டி கிரில்லாம் நிறைய இடங்கள்ல தேவைப்படும் இல்லைங்களா. அதாவது டெரஸில் ஒரு டோர் வரும், அதுக்கு சேஃப்டி கிரில் ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செலவு இருக்கும். டோரும் போடணும், அதுக்கப்புறம் சேஃப்டி கிரில்லும் போடணும். அந்த சேஃப்டி கிரில்லுடைய லுக்கு வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியும் இருக்கணும், அதே சமயம் அதே பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரணும் அப்படின்றதுக்காக சில இடங்கள்ல ரூம் டோரும் போடுறாங்க. அதாவது ஸ்டீல் டோருடைய ரூம் டோர் வந்து அங்கே போட்டுட்டாங்கன்னா சேஃப்டி ப்ளஸ் லுக் வைஸாகவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எலிவேஷன் சைடு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரஸுடைய டோர் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லுக்கு ப்ளஸ் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ரூம் ஸ்டீல் டோர்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டீல் டோர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வரக்கூடிய ரூம் டோர்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரி டோர்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ளஸ் லுக்கு கிடைக்கிறதால இதையுமே நிறைய வீடுகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்மளும் பார்த்துருந்தோம். அந்த நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சில இடங்களில் வந்து நம்ம இந்த ஸ்டீல் டோரை வந்து காமிச்சிருப்போம். இப்போ இந்த ஷோரூம் வந்து சென்னைக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோரூம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஷோரூம் வந்து இவங்க வச்சிருக்காங்க. கேரளா ப்ளஸ் தமிழ்நாட்டில் சேர்த்து 23 ஷோரூம் கிட்ட வச்சிருக்காங்க. இது 24வது ஷோரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டீல் டோருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெரஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டீல் டோர் பண்ணுறாங்க, அப்புறம் சில இடங்களில் சேஃப்டி தேவை, அந்த இடங்களில் பண்ணுறாங்க. இப்போ மெயின் டோருக்குமே வந்து ஸ்டீல் டோர் அதிகமாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24வது ஷோரூம். இது தமிழ்நாடு கேரளா மட்டும் இல்லை, ஆந்திரா கர்நாடகா இந்த ஏரியாக்கள்லையுமே இவங்களுடைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கு. அதாவது மெயின் பிரான்ச்சஸ். மற்ற டீலர் கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக டைரக்டா இவங்களுடைய கம்பெனியுடைய ஷோரூம் கிட்ட இருந்தே வாங்கும் போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ எங்க கிட்ட இருந்து நீங்க டோர் வாங்குறீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா சர்வீஸ் பண்றதுக்கு நாங்கள் உடனே வந்து பண்ணி கொடுப்போம், அதுக்கான டீம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஊர்ல இருக்கும், அந்த ஏரியாக்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஷோரூம் போய் டைரக்டா பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா சென்னையில இருந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஷோரூம் பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம் வந்து நீங்க ஈஸியா வந்து பார்க்கறதுக்கு, டிசைனை பார்க்கறதுக்கு, நேரடியாக பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷோரூம் சென்னையில் யாராவது பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டீல் டோருடைய மாடல்ஸ் வந்து நம்ம பெரும்பாலும் பழைய வீடியோக்களை நிறைய பார்த்துட்டோம். அந்த டோர்ஸும் இருக்கு, புதுசாக வந்த சில மாடல்ஸும் இங்கே வந்து வச்சிருக்காங்க. குறிப்பாக பிளாக் கலரு இது பெருசாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் சில இடங்கள்ல உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே பிளாக்ல இருக்கிற மாதிரி. அதே மாதிரி உடன் கலர் காம்பினேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வெளியே தெரியல ஸ்டீல் டோர் அப்படின்ற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் காம்பினேஷன் தான். உடன் கலர்லேயே கொடுக்கறதால தான் அந்த டோர் வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால தான் இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல தான் இங்கே அதிகமான டோர்ஸும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான டோர் வேணும், நல்லா கிராண்டாக இருக்கணும், அந்த மாதிரி டிசைனுக்காக இந்த மாதிரி டோர்ஸ் வச்சிருக்காங்க. இதே மாதிரியே இன்னொரு ப்ரீமியமான டோரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த மாதிரி ப்ரீமியமான டோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய மாடல்ஸ்லையும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் வந்து இங்கே இல்லை, ஆனாலும் அவங்க வந்து ஏற்கனவே லான்ச் பண்ண வேற ஷோரூம்ல வச்சிருக்காங்க. சென்னையிலையும் கூடிய சீக்கிரம் ப்ரீமியம் ஷோரூம் ஒன்று வரப்போகுது, அதுல அது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிராண்டான மாடல்ல வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்க வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வுட்டில் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல மட்டும் டிசைன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். நீங்க ஸ்டீல்ல வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளேயும் இதே டிசைன் இருக்கும். அதாவது இந்த டோருடைய பேக் சைடும் இதே டிசைன் இருக்கும். சேஃப்டி பிளஸ் டிசைன் வந்து ரெண்டு சைடும் கிடைக்கிறது, அதுவுமே ஒரு அடிஷனல் பிளஸ் தான் சொல்லலாம். இப்போ நீங்க ஸ்டீல் டோர் வந்து மெயின் டோர் பிளஸ் மேல சேஃப்டிக்கான டோர் அந்த மாதிரி வாங்குறீங்க, ரூமுக்கு கூட ஸ்டீல் டோர் போடலாம். ஆனா அதனுடைய காஸ்ட் வந்து 20,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது 20,000 விட எனக்கு கம்மியா வேணும்,
ஒரு 10,000 12,000க்குள்ள எனக்கு வந்து ரூமுக்கான டோர் வேணும். ப்ளஸ் லைஃப் டைமும் அதிகமாக இருக்கணும். இப்போ தண்ணியால் சீசனிங்கால பிரச்சனை, விரிகிறது சுருங்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, பெயிண்ட் அடிக்கிற தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் பிரச்சனையும் இல்லாத ஒரு டோர் வேணும் அப்படின்னு நீங்கள் எஃப்ஆர்பி டோருக்கு வந்து போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஆர்பி டோர். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேற சில டிசைன்லையும் அவங்க எஃப்ஆர்பி டோர் வச்சிருக்காங்க. சைஸுமே நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் பூசு வேலைலாம் பண்ணிட்டு என்ன சைஸில் இருக்குது ரூம் அப்படின்னு அளவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரேமோடைய திக்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவுமே 2 டைப்பாக இருக்குது, சின்னது ப்ளஸ் பெருசு. உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரேமோட திக்னஸ் கம்மியாக போய்க்கலாம். இல்லை பட்ஜெட் வந்து எனக்கு 12,000 கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரேமோடைய திக்னஸ் வந்து உங்களுக்கு பெருசாகவே போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ரூமுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பாத்ரூமுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமுக்கான மாடலும் ஸ்பெஷலாக இருக்குது. பாத்ரூம் டோர் எல்லாமே 10,000 ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே தான் வருது. ரூம் டோர் மட்டும் 12,000 அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஹேண்டில் எல்லாம் போட்டு வருது இல்லை, அதனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ எஃப்ஆர்பின்ற மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எஃப்ஆர்பி போட்டில் அப்புறம் எஃப்ஆர்பி பயோசெப்டிக் டேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது அது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, லைஃப்பும் கொஞ்சம் கூடுதலாக வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த டோர் வந்து நமக்கு உட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட உட்டுக்கு நம்ம என்ன செலவு பண்ணுவோமோ அதே ரேஞ்சு கிட்ட தான் இந்த டோரும் வருது. அப்படின்றதால ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பியில் இருக்கிற பாத்ரூம் டோரு. இதோடைய ப்ரைஸ் பாருங்கள், 8,800 ரூபாய் இதோடைய ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. பாத்ரூம் டோருன்றதெல்லாம் அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ரூம் டோர் நமக்கு பெருசாக இருக்கும், ஏற்கனவே பார்த்த மாதிரி. இதனுடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கிற மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஹேண்டிலோட உங்களுக்கு ஒரு பாத்ரூம் டோர் வேணும் அப்படின்னா தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அதுக்காக 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. பாத்ரூம் டோராக இருந்தாலும் ரூம் டோராக இருந்தாலும் எஃப்ஆர்பிக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸ்டீல் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ ரூம் டோர்னு வரும்போது ஃப்ரேமோட திக்னஸ் வந்து இவ்வளோ தூரம் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இப்போ பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெண்ட் ஆகிறது, கரையான் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வருது, அதெல்லாம் வரக்கூடாது, நமக்கு லாங் லைஃப் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எஃப்ஆர்பிக்கு போகலாம் தாராளமாக. இது கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி டோர் தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது 7,900 ரூபா. உங்களுக்கு எஃப்ஆர்பி டோரே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்குலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா WPC டோர் மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க அப்படின்னா அதை விட பெட்டரான ஒரு டோர் வேணும்னா நீங்கள் வந்து எஃப்ஆர்பிக்கு போகலாம். இப்போ அதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதே ஒரு PVC டோர் போகிறீங்க அப்படின்னா அதனுடைய காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய லைஃப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லுக் வைஸும் ஒரு உட்டன் டோர் லுக்கு வராது, ஆனால் இதில் வரும். இந்த டோர் வந்து நம்ம வேறு ஷோரூமில் பார்க்கல, இது கொஞ்சம் புதுசான மாடலில் இருக்கிற மாதிரி இருக்குது. டீக்குலேயே கொஞ்சம் நல்லா டார்க்கான டீக்கு, 2 சைடு விண்டோ இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான டோர். இது ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. டபுள் டோர், இந்த பக்கம் ஒரு டோர் இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கிற மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் அழகாகவும் நல்ல கான்ட்ராஸ்டான கலரில் இருக்குது. இதோடைய ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 93,400 போட்டிருக்காங்க. நம்ம வந்து மற்ற ஷோரூம் போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் டேக் வந்து இருக்காது. இந்த ஷோரூமில் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். நம்ம எல்லார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, பார்த்தோம்னா நமக்கே ரேட்டு தெரிஞ்சிடும். நமக்கு பிடிச்ச மாடலில் நமக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஸ்டீலில் விண்டோஸுமே இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் நார்மல் கலரில் இருக்கிற விண்டோ, அதே மாதிரி பவுடர் கோட்டிங்கில் உடன் கிரைன்ஸ் கொடுத்து அது மாதிரி இருக்கிற விண்டோஸும் பார்த்துருப்போம். இங்கே நடுவில் இந்த கிரில் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வரும். அதே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டீலில் போட்டிருப்பாங்க, MS ஸ்டீலில். அது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த ஸ்டீல் மாறும்போது அதனுடைய ரேட் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மெயின் டோர் என்ன கலரில் வாங்குறீங்களோ அதே கலரில் கூட உங்களுக்கு விண்டோவில் பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எதுவும் பார்க்காத ஒரு புது டோரு. அதாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் ஃப்ரண்ட்டில் வரும், அதுக்கு உள்ளே வந்து மெயின் டோர் வரும். அந்த மாதிரியான ஒரு டோர். மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த டோரை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். வெளியே யாராவது வந்தாலும் போனாலும் தெரியும். அதோட கொசு உள்ளே வரக்கூடாதுன்னு மஸ்கிட்டோ மிஷ்ஷுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே சேஃப்டி கிரில்லுக்கே பாருங்கள் எத்தனை லாக் இருக்குது அப்படின்னு. 1 2 3 4 5 இது ஒரு லாக். இது வந்து இங்கேருந்து பண்ணுற லாக், உள்ளேருந்து பண்ணுற லாக்கு போல். இதுக்குமே இத்தனை லாக்கு, மேலேயும் எத்தனை லாக் இருக்குது, கீழே எத்தனை லாக் இருக்குது. இது சேஃப்டி கிரில்லோட டோரு. இது வந்து உள்ளே இருக்கிற டோரு. உள்ளே இருக்கிற டோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மல்டிபிள் லாக்ஸ் இருக்குது பாருங்கள். மேலேயும் ஒரு லாக்கு, கீழே லாக்கு, சைடில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 2 டோர் இருக்குது உங்களுக்கு, சேஃப்டி ப்ளஸ் அது சேர்த்து இருக்குது. அதோட இதனுடைய சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி அகலம், 7 அடி வந்து ஹைட்டு. இதனுடைய காஸ்ட் எவ்வளோ போட்டிருக்குன்னா 82,900 ரூபா போட்டிருக்கு. இப்போ ஸ்டீல் டோர் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற ஸ்டீல் டோரையும் இல்லை மற்ற ஷோரூமில் இருக்கிற ஸ்டீல் டோர் அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது, இங்கே ரேட்டு கொஞ்சம் கூடுதலாகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. இப்போ அது வந்து ரேட் வந்து எதை பொறுத்து மாறுது அப்படின்றது வந்து இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய திக்னஸ், கீழே இருக்கக்கூடிய திக்னஸ் அது வந்து 6 இன்ச்சு ஒரு திக்னஸ் வரும். அதே மாதிரி 9 இன்ச்சு வரைக்கும் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு திக்னஸ் வரும் இந்த படி. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படி வந்து இந்த டோர் கலர்லேயே இருக்காது, ஒரு சில்வர் இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க சின்னதாக. அது மாதிரி வரும்போது ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்.
இப்போ இதுவே 6 இன்ச்சு ப்ளஸ் 9 இன்ச்சு அதுக்குமே ரேட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமுடைய திக்னஸ் கீழே இருந்து மேலே வரைக்குமே ஒரே திக்னஸ்ல வருதா அப்படின்றதையும் பார்க்கணும், இந்த திக்னஸையும் பார்க்கணும். இதெல்லாம் பொறுத்த ரேட்டு மாறும். அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது அடுத்தது இந்த ஹேண்டில், இது வந்து மாரி பார் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக வரும். இல்லை நார்மல் ஹேண்டில் இப்போ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி அங்கே போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹேண்டில் வரும்போது காஸ்ட் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்து ரேட் வந்து மாறும். இந்த டோருடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடிக்கு 7 அடி ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஹேண்டில் மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணி இது ஓப்பன் பண்ணுற மாதிரி. இந்த டோருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49,400. இப்போ இதில் இன்னொரு ப்ளஸ் கூட இருக்குது. நீங்கள் இப்போ உட்டில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் கார்பெண்டர் சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். நீங்கள் ரெடிமேட் எஃப்ஆர்பி டோர், ரூமுக்கான டோர் வந்து ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஃபிக்ஸிங் சார்ஜஸ்ன்னு அது ஒரு கூடுதல் செலவு உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டீல் டோரோ எஃப்ஆர்பி டோரோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிக்ஸிங் சார்ஜஸ்லாம் தனி கிடையாது. அவங்களே வந்துட்டு அளவெடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறதும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வராது. இப்போ டோருடைய ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்களோ அந்த ப்ரைஸ்லேயே எல்லாமே முடிஞ்சிடும். அது வந்து இன்னொரு அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த உட்டையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ அதனால இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னும்போது நம்ம ஸ்டீல் டோருக்கே போகலாம் அப்படின்றதால தான் நம்மளும் வந்து ஸ்டீல் டோரே வாங்கிடும். ரூமுக்குலாம் வந்து எஃப்ஆர்பி டோரே போட்டுடலாம் அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன மாடல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு 2-3 மாடல் சொல்லியிருந்தோம். அதுலேருந்து ஒன்று பண்ணுறதா இல்லை புதுசாக ஏதாவது மாடல் வந்து அது நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதை பண்ணுறதா அப்படின்றது நமக்கு இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். இப்போது பூசு வேலை போயிட்டுருக்குன்னு வைங்களேன். மேபி இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே இந்த ஸ்டீல் டோரு மற்ற விஷயங்களை வந்து ஃபைனலைஸ் ஆகிடும். அதை ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு வரும். இப்போ இது வந்து சென்னைக்கு புதுசாக வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வேறு நிறைய இடங்கள்லையும் உங்களுக்கு ஷோரூம் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அங்கேருந்து போய் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர், வெள்ளூர், ஒசூர், மதுரை இந்த மாதிரி ஏரியாக்களில், திருச்சியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷோரூம் போனோம். இந்த மாதிரி எல்லா லொக்கேஷன்லையும் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை ஷோரூம் எது அப்படின்ற டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க. ஷோரூம்லேயே போய்ட்டு டேரெக்டாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கேயுமே கூட அவங்களுடைய ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. ஹாய் சார், ரொம்ப நன்றி. நம்ம ஹவாய் ஸ்டோருக்கு 24th ஷோரூமு மறைமலை நகரில், செங்கல்பேட்டு டிஸ்ட்ரிக்ட் மறைமலை நகரில், குடுவஞ்சேரி பக்கம் தான். செங்கல்பேட்டுன்னு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் எவே தான். ஸோ நம்ம 24 ஷோரூம் இந்த சென்னை பக்கத்தில் இருக்கிறவர், இந்த பக்கத்தில் இருக்கிறவருக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணதுக்காக ஒரு இடம் தான். அது நம்ம மனோகரன் சார் நமக்கு ரொம்ப முன்னாடி 3 ஷோரூம் நம்ம இனாக்ரேட் பண்ணியிருக்கு. நம்ம ஹவாய் ஸ்டோர்ஸுக்கிட்ட நமக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குனால தான். ஸோ இந்த நம்பிக்கை நான் கஸ்டமைஸ்கிட்ட கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் உங்கள் நீட் எது ஆனாலும் ஹவாய் ஸ்டோர் ஒரு பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஹவாய் ஸ்டோர்ஸின் மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னா இதெல்லாம் ஹவாய் ஸ்டார்க்குன்னு சொல்லி 2 பிராண்டில் நமக்கு 35+ மாடல்ஸ் இருக்குது. இந்தியாவில் அவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு கம்பெனி இருக்காது. ஸோ இந்த மாடல்ஸு பெஸ்ட்டு சர்வீஸ் உங்களுக்கு தரதுக்காக நமக்கு ஒரு சர்வீஸ் டீம்ஸ் நம்ம கூட இருக்குது. நம்ம மேனுஃபேக்சர் பண்ணின ப்ராடக்ட்ஸு டைரெக்டாக கஸ்டமைஸுக்கு சேல்ஸ் பண்ணின இடம் தான் நம்ம ஹவாய் ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர். இது உங்களுக்கு சர்வீஸுக்காக நம்ம ஒரு சூப்பர் டீம், ஒவ்வொரு ஷோரூமிலும் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெக்னீஷியனு, ஃபிட்டேஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு நல்ல ஒரு டீம் கூட இருக்கும். அதுக்கு மேலே நம்ம குவாலிட்டி, இப்போ ஒவ்வொரு டோஸு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாலும் நம்ம குவாலிட்டியில் அவ்வளோ கன்ஸ்ட்ரெயின் தான். நம்ம குவாலிட்டி அப்டேட் பண்ணி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணினது. அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஆர்பி டோரு, விண்டோஸில் நம்ம ட்ரெடிஷ்னல் விண்டோஸ் இருக்குது. இப்போ இது மாதிரி வேணும்னா இது மாதிரி டோர் கலருக்காக இருக்கிற விண்டோஸ் இருக்குது, பவுடர் கோட்டட் விண்டோஸ் இருக்குது. எஃப்ஆர்பியில் ஆனாலும் ரூம் டோர்ஸில் நம்ம ட்ரிப்பிள் லேயரில் இதாக பண்ணினது, அவ்வளோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணினது. நம்ம 10 years எஃப்ஆர்பிக்கு இருக்குது, 5 years ஸ்டீல் டோர்ஸுக்கு இருக்குது, 10 years விண்டோஸுக்கு இருக்குது வாரண்டி. ஸோ எது வந்தாலும் நான் கேரண்டி தான் உங்களுக்கு 100% உங்களுக்கு ஒன் டைம் சர்வீஸ் கிடச்சிருக்கும். இப்போ ஸ்டீல் டோருக்கு 5 years வாரண்டி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஹேண்டில்ஸு, லாக் செட்டு அந்த பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். நமக்கு சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாகி தர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 7-8 yearsக்கு அப்புறம் நமக்கு கலர் ப்ராப்ளம் இருந்ததுனால நமக்கு ரீபெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு அந்த பெயிண்டருக்கு எவ்வளோ கோர்ஸ் வருமோ அது மட்டும் அவர் பே பண்ணிய போதும், வேற ஒன்றும் பே பண்ண வேண்டாம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டீல் டோர், எஃப்ஆர்பி இல்லை ஸ்டீலில் விண்டோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சென்னை நியர்பை ஏரியாவில் இருந்தீங்கன்னா இவங்க ஷோரூமை விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.